வெல்கம் டு சேலம் சமையல். இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோகோனட் புலாவ். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, வெள்ளைப்பூண்டு ஒரு 7 பல்லு, பாஸ்மதி ரைஸ் 3 கிளாஸ், புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 3, நெய் 2 ஸ்பூன், பிரியாணி இலை ஒரு 3, உப்பு தேவையான அளவு, முந்திரி ஒரு 7-8, கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் 2 ஸ்பூனு, தேங்காய் பால் ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பால் எடுத்து கடாய் வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் விடுங்க. காஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டுடுங்க. போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சிருக்க பூண்டு இருக்கு இல்லைங்களா, அது போடுங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வதக்கிட்டே இருக்கையில் 2 ஸ்பூன் உப்பு போடுங்க. ஏன்னா உப்பு வதக்கும் போது நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. நமக்கு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ லைட்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா 3 போடுங்க. நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் பாருங்கள், இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது இப்போ நல்லா வதங்குது. புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தேங்காய் மிக்சியில் அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு கட்டிப்பால் தண்ணிப்பால் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அரிசி 3 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் 6 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். அது தேங்காய் பால்லேயே அளந்து எடுத்துட்டேன். 6 கிளாஸ் பால் வரும். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கட்டி பால் ஊற்றியாச்சு. அடுத்து தண்ணி பாலே ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். நீங்கள் எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை கிளாஸுக்கு தகுந்த மாதிரி 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவு. அப்புறம் உப்பு போட்டுடுங்க. போட்டுட்டு கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி வைக்கும்போது உப்பு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ சாதத்தோடு சேர்ந்தால் கரெக்ட் அளவு இருக்கும். ரொம்ப கரிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உப்பு கரிக்கும். லைட்டாக கரிக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கணும். இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசியை ஊற வைக்கக்கூடாது. தண்ணியில் ஊற வச்சா தண்ணி கம்மியாக வைக்கணும். 1/2 கிளாஸ் கம்மி தண்ணியாக வைக்கணும். நான் இப்போ கழுகி உடனே போடுறேன். அதில் உள்ள தண்ணி போடக்கூடாது. நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசி மட்டும் போடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கோகோனட் வாட்டர் ஊற்றிருக்குறோம். மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு அப்புறமா மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து வயிற்றில் புண்ணெல்லாம் இருந்தால் ஆறிடும். தேங்காவில் நல்லது.
இப்போ பாருங்கள், நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கோகோனட் மில்க் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு போர்க் எடுத்துக்கோங்க. பெரிய கரண்டி வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா சாப்பாடு பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு போர்க் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உடையாது. லைட்டாக கிளறி விட்டுட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸு இல்லை உங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு, வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சு மேலே போட்டுடுங்க. இதை வந்து வதக்கும் போது, எண்ணெயில் வதக்கும் போதும் போடலாம். நம்ம தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் தண்ணியில் ஊறின மாதிரி இருக்கும். நம்ம தனியாக எல்லாம் ரெடியான அப்புறம் போட்டோம்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.